ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபிசி மால்ட் பவுடர் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பீட்ரூட், ஒரு ஆப்பிள், 2 கேரட் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு தோல் நல்லா கழுவி தோல் சீவி துருவி வச்சுக்கணும். பெரிய துருவில் துருவிக்கலாம். துருவிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏபிசி மால்ட் அரைக்க கேரட்டு, பீட்ரூட், ஆப்பிள் 3த்தையும் தோல் சீவி நல்லா கழுவி அதை துருவி வச்சுருக்கோம். இந்த மாதிரி 3த்தையும் துருவிட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நம்ம ஏபிசி மால்ட் பவுடர் அரைக்க ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட் 3த்தையும் நம்ம தோல் சீவி நல்லா துருவி இதை துருவியோ இல்லை கட் பண்ணியோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடாச்சு. இப்போ இதை ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அடிகனமான கடாய் எடுத்துகிட்டு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். நம்ம இதை ஏபிசி ஜூஸை போட்டாச்சு, அரைச்சி பேஸ்ட்டை. இப்போ இதில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் சம அளவு எடுத்துக்கணும். நம்ம அதுக்கு அதில் 1 கப்பு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இது நல்லா கலந்து பவுடராகி வரணும். ஸோ அது வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ முந்திரி, பாதாம் 2 எடுத்துருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் 2மே என்னோட கையில் ஒரு கை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20லேருந்து 25 முந்திரி, பாதாம் எடுத்துருப்பேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை நான் வறுத்துட்டேன். இதை தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இதோட 2 ஏலக்காய் போட்டு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வர போவேன். பொடி பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி, பாதாம், ஏலக்காய் பவுடரை போட்டுடலாம். இதோட சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இது நல்லா கலந்து நல்லா திக்காகி நல்லா தூளாக வர வரையும் நம்ம இதை வதக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏபிசி மால்ட் நம்ம கிளறணும் இல்லையா, இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இதை கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தூள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏபிசி மால்ட்டு பவுடர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் இதை வெறுமை வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். நான் கடாயில் போட்டு கிண்டி அதுக்கப்புறமா இது மாதிரி தூள் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி டைப்பில் பண்ணலாம். இப்போ இந்த பவுடர் நீங்கள் பாலில் கலக்கி குடிக்க வேண்டியது தான். ரொம்ப ஹெல்த்தியாக மார்னிங் நம்ம டீ காஃபிக்கு பதில் இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்காக குடிக்கலாம். இந்த பவுடர் ஏபிசி மால்ட் பவுடரை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பால் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இந்த ஏபிசி மால்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் போட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி கலக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏபிசி மால்ட் பவுடர் பாலில் நம்ம கலக்கியாச்சு. அவ்வளோதான். நம்ம இதை கொடுத்தோன்னா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, நம்மளுக்கும் ரொம்ப ஹெல்த்தி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.